கவியரசர் கண்ணதாசருக்கு அண்ணன் சீமானை பற்றி அன்னைக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு. அண்ணனுக்காகவே ஒரு வரியை ஐயா கண்ணதாசன் துப்பிட்டு போயிருக்காப்புல. என்ன தெரியுமா? கதை கட்ட ஒருத்தைய வந்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்ணகி கற்புக்கு கூட களங்கம்தான். இது கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போனது. இந்த வரிக்கு பொருத்தமான ஒரு ஆள் இது வரைக்கும் நான் இன்னொரு ஆளை நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரேஸில் முந்தி அண்ணன் எங்கேயோ போயிட்டார். அந்த பட்டத்தை அவருக்கு தான் கொடுக்கணும். இங்கே கிழவன் கேவலமாக பேசிட்டார் பொண்ணுங்களை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு மானங்கட்ட மான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. மானங்கட்ட மான் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சொல்லி சொல்லி சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். இப்போ அந்த மானங்கட்ட மானை கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, மானங்கட்ட மானே உனக்கு நீ சொன்னதுலாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீ சொன்னதை நான் சரின்னு ஏற்றுக்கிறேன். நீ சொன்னதுக்கு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸு, அதாவது சொல்லுவாங்கல்ல, எதை பேஸ் பண்ணி இந்த கிழவனை பற்றி நீ அப்படி பேசுன, அவர் அப்படி சொன்னார்னு நீ சொன்னியல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஒன்று நீ வச்சிருப்பியல்ல, அதை குடியா மானங்கட்டமானே, அதாவது குடுங்கையா மானங்கட்டமானே அப்படின்ற மாதிரி ரொம்ப பணிவன்புடன் கேட்குறாங்க அந்த மானங்கட்டமான். நியாயமாக அந்த மானங்கட்டமான் என்ன பண்ணியிருக்கணும்? ஏன்டா என்னைய பார்த்தாடா மானங்கட்டமான்னு சொல்கிறீங்க, இந்த இருக்கிற ஆதாரம் அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சியில் அடிச்சிருக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிமிர்ந்து நிற்கணும். எங்கே எல்லாரும் சொல்லுங்க, நான் மானங்கட்ட மானு இல்லை, மானம் உள்ள மானு தான் அப்படின்ட்டு கொடுத்துருந்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் கொடுக்காத வரைக்கும் இது என்றைக்கும் கொடுக்க போகிறது இல்லை, இது திருந்தவும் போகிறது இல்லை. இது கடைசி வரைக்கும் மானங்கட்ட மான் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ அந்த மானங்கட்ட மான் என்ன ஆச்சு அப்படின்னா, தப்பிச்சு எங்கேயும் தலைமுறை போயிடுச்சு. ஆமாப்பா, 1 இல்லை 2 இல்லை 70 கேஸு. வழக்கம் போல் எல்லா கேஸும் சிஎஸ்ஆரோட போயிடும் அப்படின்னு தான் அண்ணன் நினச்சிருக்காப்புல. ஆனால் மானங்கட்ட மானோட நேரங்கட்ட நேரத்தில் மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு அந்த 70 கேஸுமே மேபி அதாவது உசுறு எஃப்ஐஆராக மாறலாம். ஆனால் அப்படி மாறிடுச்சு. 70 மாற வேண்டாம், ஒரு 7 மாறினாலே போதும், அண்ணனை குண்ட சட்டத்தை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கான வேலையை தான் இப்போ தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அந்த மானங்கட்டமான கூண்டுக்குள்ளே தாராளமாக பார்க்கலாம். பார்த்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபார் கூத்தடி கோப்பு. அண்ணனுக்கு 6 இல்லை, சீமானண்ணனுக்கு 60 அறிவுன்னு அத்தனை பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வெறும் ஆமை அறிவு தான் அப்படின்றத அண்ணன் அடிக்கடி நிறைய இடங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் இப்போ அண்ணன் அவருக்கு அவரே பட்டம் அடிச்சுக்கிட்டாரு. எனக்கு ஆமை அறிவு தான், எனக்கு 6ம் கிடையாது 60ம் கிடையாது. கேள்வி கேட்குறப்போ யாராக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்குறப்பையும் சரி, பதில் சொல்கிறப்பையும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டுட்டு கேனத்தனமாக ஏதாச்சும் பேசணுன்னு வைங்களேன், கடைசியில் கேவலம் நமக்கு தான். அதை நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அண்ணன் இதை யதார்த்தமாக பேசினாரு, இல்லை ஒரு கோ வித் ஃப்ளோ அப்படின்ற மாதிரியே பேசிட்டாருன்னு பார்த்தா கிடையாது. அண்ணன் ரொம்ப அழகாக பிளான் போட்டு தான் பெரியாரை அவர் பதார்த்தமாக யூஸ் பண்ணியிருக்காப்பு. ஏன்னா முதல் நாள் இந்த பக்கம், அடுத்த நாள் அந்த பக்கம், தொடர்ந்து அதை தான் சொன்னது சரி. அதாவது ஒரு கட்டத்தில் அவர் எப்படி போயிட்டாருன்னா, பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னுடைய கொள்கை, கட்சி ஆரம்பிக்கிறப்ப பெரியாரை வச்சு தான் என்னுடைய அரசியல் பயணம் அப்படின்றத சொன்னவர் சீமானண்ணன். சொன்னவர் அவர் வாயால் அவர் தான். அதாவது இந்த ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள எத்தனை சீமா செத்து போயிருக்காப்புல தெரியுமா? அவரே தான். என்னைக்கு ஒரு கொள்கையை பேசிட்டு ஒரு விஷயத்தை பேசிட்டு அதை நான் பேசலை அப்படின்னோம்னா அன்னைக்கு அந்த சீமான் செத்து போயிட்டார். அடுத்த சீமான் உயிர் தெழுவார். இது கிட்டத்தட்ட 8வது சீமானோ 10வது சீமானோ எனக்கு தெரிஞ்சு. அண்ணன் தான், ஒரே அண்ணன் தான். ஆனால் உடம்புக்குள்ளே அடிக்கடி உள்ளே வெளியே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்கல. இதுலேருந்து இந்த சொல்லுவாங்கல எல்லாத்தையும் அழிச்சிட்டு நாம் இதை புதுசாக மெமரியை க்ரியேட் பண்ணுறோம். எந்திரன் மாதிரி ஆயிட்டாப்புல சீமானல்ல. இப்போ பெரியாரை நம்ம விமர்சிக்கவே கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாரே அழகாக சொல்லுவார், நான் பேசுகிறது அப்படியே நம்பி தொலைஞ்சிடாதீடா,
உங்கள் மண்டைக்கு எது முதல்ல சரின்னு படுதுன்னு பாருங்கள், ஆராய்ங்க. நான் சொல்கிறது தான் சரின்ற கணக்கெல்லாம் கிடையாது. நல்லா என்னைய கேள்வி கேளு, திட்டு, கேவலப்படுத்து, ஆனால் அறிவுபூர்வமாக இதை எல்லாத்தையும் செய்யி அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். மறுபடியும் மடத்தனமாக எதையும் பண்ணாத. அவர் சொல்லி போய் 100 வருஷம் ஆச்சு. திருந்தாத ஜென்மங்கள் லிஸ்ட்டில் முதல்ல இருக்குது சீமானன். மண்டேல ஏறாமல் மரகண்டு போய் திரிகிறாங்க இல்லை, அதில் அண்ணன் தான் லீடர். அந்த குரூப்புக்கெல்லாம் அண்ணன் தான் லீடர், வேறு யாரும் கிடையாது. இப்போ அண்ணனோட முக்கியமான ஒரு கருத்து, மற்ற எல்லாத்தையும் விடுங்க, பெரியாரை விடுங்க, யாருமே விமர்சனத்துக்கு, கடவுளே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாதுங்க. கடவுளுமே தான் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்டோம்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கு. சொல்லாதவன் அந்த அக்குசேஷன் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அக்குசேஷனுக்கு அப்படியே அவன் செட் ஆகிறவன் தான். இப்போ பெரியாரை தாயோடையும் தங்கையோடையும், அதாவது உனக்கு விருப்பப்பட்டா மூடு வந்தா நீ முறையெல்லாம் பார்க்க வேண்டாம், உன் இஷ்டத்துக்கு யாரை வேணாலும் நீ ஜாலியாக இருக்கலாம் அவங்க கூட அப்படின்றது தான் அண்ணனோட ஸ்டேட்மெண்ட். அதாவது பெரியார் சொன்னார் அப்படின்றது அண்ணன் நமக்கு எடுத்து சொன்னார். பெரியார் இதை சொன்னாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் இதை சொன்னார், ஆனால் அதை எப்படி சொன்னார் அப்படின்றது இன்னொரு கருத்து இருக்குல்ல, அதையும் பார்க்கணும். 1973 கும்பகோணம் மாநாடு, அந்த கும்பகோணம் மாநாட்டில் பெரியார் தாயோடையும் தங்கையோடையும் சேர்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னார். சேர்ந்து இருக்கிறாங்களே பெரியாரோட கருத்து. அப்போ பெரியாரே முக்காவாசி இந்த கடவுள் எதிர்ப்பு கொள்கையை வச்சிருக்கிறது இந்த புராணங்கள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான். புராணம் உருட்டுல பொரட்டு, அதை முழுக்க 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 பொய்யான ஒரு கட்டுக்கதை தான் புராணம்னு பெரியார் ஸ்ட்ராங்காக நம்பினார். அவருக்கு இருக்கிற கடவுள், அதாவது பெரியார் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுறவங்க யார் தெரியுமா? கோயிலுக்கு போகிறவங்க தான். உண்மையிலே கோயிலுக்கு போகிறவங்க தான் பெரியாரை முக்கால்வாசி ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கோயிலுக்கு போகிறவங்க பெரியாரோட அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எவ்வளவு பண்ணியிருக்காரோ அது அத்தனையும் நல்லா உள்வாங்கி பெரியாரை உச்சத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலம் இப்போ எல்லாருமே நமக்கு தெளிவு வந்துருச்சு, தெரியாததை கூட தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்துருச்சு, அதுக்கான வசதியும் வந்துருச்சு. ஆனால் அப்போது நம்மக்கிட்ட அந்த அறியாமையை பயன்படுத்தி நம்மளை அடக்கி ஆண்ட ஒரு காலகட்டம் பெரியார் அப்போ இருந்தது. அப்போது அவங்கள்ட்ட சொல்லப்பட்ட, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் படிப்பறிவு கிடையாது, இந்த மாதிரி புராண அறிவு மட்டும்தான். கதையை சொல்லி 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 தான் வளர்த்தாங்க. அப்போ 1973 மாநாட்டில் பெரியார் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, இந்த பூமாதேவி அது இது நிறைய நம்ம புராண கதைகள் இதிகாசங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதிகாசங்களில் மேட்டிங் விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் அன்நேச்சுரல் மேட்டிங்காக இருக்குது. அந்த புனைகிறதும் பாங்கல்ல, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஆணும் பெண்ணும் இணைகிறது. பட் ஆனால் அந்த ஆணும் பெண்ணும் இணைகிறது அதில் உள்ள அந்த முறைகள் முறை தவறி இருக்கு. நல்லா கேட்டேங்க, ஆணும் பெண்ணும் இணைகிறது, அதாவது தங்கச்சி முறை வருது, அம்மா முறை வருது, ஆம்பளை பொம்பளையா முறை, இது அத்தனையும் முறை தவறி இருக்கு அப்படின்றத பெரியார் அந்த மாநாட்டில் பதிவு பண்ணுறார். அந்த இதிகாசங்களில் புராணங்களில் சொல்கிறப்பயே அது கட்டுக்கதையாகவும் இருக்கலாம். அந்த கட்டுக்கதையாக இருக்கிறப்பயே பெரியார் அதை சொல்கிறார், தப்பு முறை தவறி இருக்குன்னு அங்கனுக்குள்ளே சொல்கிறாருன்னா, அவர் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உனக்கு இஷ்டப்பட்ட இடங்களில் நீ போய்க்கப்பா, நீ யார் என்னென்னலாம் பார்க்க வேணாம், அவர் அப்படி சொல்லுவாரா என்னப்பா? த பேசிக் காமன் சென்ஸ் சார், பேசிக் காமன் சென்ஸ். இவங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் அறிப்புக்கு எதையாச்சும் ஒன்று தூக்கி கொண்டாந்து வச்சு சொரிஞ்சிக்க வேண்டியது அப்பப்போக்கு. ஆனால் திருதிருப்புன்னு இப்போ பெரியார இவ்வளோ தூரம், ஏன்னா பெரியார் இதை எஸ்பி லட்சுமணன் சொன்னாப்புல, அவர் சொல்லி தான் தெரியும். சீமான் அண்ணே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனோட தலைப்பு என்ன தெரியுமா?
இன விடுதலைக்காக போராடிய பெரியாரும் ஈழ விடுதலைக்கு உதவிய எம்ஜிஆரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு அண்ணனை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க. அண்ணனும் அங்கே போயிட்டு எவ்வளவு தூரம் தூக்கி தோளில், இந்த சைடு தோளில் பெரியாரையும் இந்த சைடு தோளில் எம்ஜிஆரையும் வச்சு பேசிட்டு வந்திருக்காரப்பா. பயங்கரமாக பேசியிருக்காரு. இதை எஸ்பி லட்சுமணன் அண்ணன் ப்ரூவ் பண்ணுறாரு. போனார், கையில் நான் நோட்டீஸ் வச்சுருக்கேன். இப்போ அவங்க கேட்குறதில்ல. இவ்வளோ தூரம் பேசுன அண்ணன் இப்போ திருதிருப்புன்னு எதுக்கு இல்லை, பெரியாரை எதிர்க்கிறது தான் என்னோட கொள்கை. கேட்டால் பெரியாரை புரிஞ்சுக்கல, பெரியார் ஏமாற்றிட்டாரு. விஜயலட்சுமி அக்காவை தான் கேட்கணும், எப்படி ஏமாறக்கூடிய ஆளா அண்ணன்? அதான் அண்ணனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் இந்த வேலைகளை பார்த்ததுக்கு ஒரே காரணம் வேறு எதுவும் இல்லை. அண்ணன் ஆர்எஸ்எஸ் வகையறா அப்படின்றத நமக்கு இத்தனை நாள் ஒளிவு மறைவாக பண்ணிகிட்டு இருந்ததை, ஓரஞ்சாரமாக செஞ்சுக்கிட்டு இருந்ததை இப்போ ஓப்பனாக செய்கிறாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு மேலே என்னால் இதை எதையுமே இது பண்ண முடியாது, மறைச்சி வைக்க முடியாது. நான் ஏன் மறைச்சி வைக்கணும்? எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்பு ஆர்எஸ்எஸ்க்கும் அண்ணனுக்கும், பாஜகவுக்கும் அண்ணனுக்கும் கள்ள தொடர்பு இல்லை, தெய்வீக தொடர்பு அப்படின்றத தான் அண்ணன் இப்போ ப்ரூஃப் பண்ணியிருக்கார். இதுதான் அண்ணன் பண்ண ப்ரூஃப். ஆனால் திருதிருப்புன்னு சொல்ல முடியாது. பெரியார் அப்படி பேசுனதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, நான் தான் சாட்சி. பெரியார் பேசினப்போ நான் பக்கத்தில் இருந்தேன், நான் என் காதால் கேட்டேன், ரத்தமும் சதையுமா நிற்கிறேனே, நான் தான் சாட்சி அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம், சொல்ல முடியாது. ஆனால் இப்போ இது வந்ததுக்கப்புறம் அண்ணன் மேலே ஏகப்பட்ட கேஸு தமிழ்நாடு பூரா அரௌண்டு ஒரு கேள்விப்பட்ட வரைக்கும், காற்று வாக்கில் கேள்விப்பட்ட வரைக்கும் 200 கேஸுகள்கிட்ட போயிருக்கு. பட் அதில் 70 ஃபைல் ஆகிருக்கு. அந்த 70 வழக்கம் போல் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு அண்ணனு நினச்சாப்புல. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரி தான் அண்ணன் ஃபீல் பண்ணாப்புலன்னு நினைக்கல. பட் அது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீதிபதி இதை பார்த்துட்டு, இந்த பேச்சு ஆபாச பேச்சு இல்லை, அருவருப்பு பேச்சு இல்லை, அதையும் தாண்டிய ஒரு பேச்சு, செக்ஷன் 352 ஆர் சம்திங், அதாவது இன்டென்சிஃபை, நம்ம தெரிஞ்ச ஒரு உள்நோக்கத்தோட ஒரு சில விஷயங்களை பேசி ஒன்றா இருக்கிற ஊரை ரெண்டாக்கி அடிச்சுக்க வச்சு ஊருக்குள்ளே பொணம் விழுகிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பொணந்தின்னி அப்படின்னு நான் சொல்லலை. கோர்ட்டு சாட மாடையாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்க ஊருக்குள்ளே ஏன் இந்த மாதிரியெல்லாம் வேலையை பார்க்குறாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா? அதனால் இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, ஆளுக்கு நிறைய எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் மேற்கொண்டு ப்ரொசீடிங்ஸ், நார்மல் ப்ரொசீடிங்ஸ் என்னவோ, ரெகுலர் ப்ரொசீடிங்ஸ் என்னவோ, அந்த ப்ரொசீடிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுலேருந்து வந்திருக்கு. அண்ணன் தலைமறைவானதுக்கான காரணம், அடுத்த பொங்கல் லாங் லீவ், ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக் லீவாக இருந்தாலும் இது கோர்ட்டுக்கிட்டலாம் சிறப்பு இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அண்ணனால் பிடிச்சி போட்டா ஏன்னா 10 நாள் மினிமம் 10 நாள் உள்ளே கிடக்கணும். அது உள்ளே இருக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அண்ணன் இப்போது எங்கேயோ போயிட்டு தஞ்சம் புகுந்திருக்கார். எனக்கு தெரிஞ்சு அநேகமாக அண்ணாமலை அண்ணன் வீட்டை ஒரு ரைடு போனோம்னா ஆமாம் சிக்கிரும் நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. இருக்கார், பேசுகிறதுல யாரையுமே தப்பு கிடையாதுங்க, எல்லாரையுமே பேசலாம், எல்லாரையும் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் சொல்கிறப்போ, நல்ல விஷயம் சொல்கிறப்போ நீ அதுக்கான விஷயங்கள் ஆதாரங்களை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு கையில் எதுவுமே இல்லாமல் வெறுங்கையை வீசிட்டு உன்னால் எதையுமே சொல்ல முடியாது, இல்லைன்னா சொல்லக்கூடாது. டப்புன்னு இதுக்கு போனாப்புல பொது உடைமையாக்குங்க பெரியாரோட கருத்துக்களை. எங்கே இல்லை, யார் ஒழிச்சு வச்சுருக்கா? லைப்ரரி போ, பெரியார் லைப்ரரி போ, அங்கே இவங்கள்ட்ட உனக்கு வேணும்னா நீ தீக்காக்காரன்கிட்ட கேட்டால கொண்டாந்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடறான், எந்த வச்சுக்க, என்ன வேணுமோ பேசிக்க, இதுதான் அவர் பேசுகிறது, இதுலேருந்து நீ என்ன பேசுகிறான்னு நான் தரேன். இப்போ யார் ஒழிச்சு வச்சுருக்கா? அப்படி எல்லாமே ரெக்கார்டட் சார். இதை உட்காந்து அது என்ன பட்டு புடவையா, இல்லை ஷூவா, காலனியா, நகையா, பத்திரமா, என்னது அது? பேச்சும் எழுத்தும் தானே. அது என்றைக்கோ எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஆக்சசபிளாக தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய ஹோலி புக்கெல்லாம் கிடையாது, அறிவு சார்ந்தது.
புரியுதா? ஹோலி புக்கை தான் மூடி வச்சுக்கணும். அறிவு சார்ந்ததை எங்கேயுமே யாரும் ஒழிச்சு வைக்க மாட்டாங்க. இது அண்ணனுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அடிப்படை அறிவு அண்ணனுக்கு வேணும், அது இல்லை. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நினச்சி அண்ணன் பேசினார், அது எங்கேயோ கொண்டு போய் இப்போ அண்ணனை தள்ளி விட்டுருக்கு. தன்மானம் உள்ள சிங்கம், அதான் அடிக்கடி சொல்லுவாப்புல, வீழ்ந்து விடாத வீரம் வண்டி விடாத மானம்ட்டு. இப்போ அது எங்கே வந்து தோண்டி அடியில் உண்மையிலே ஆமையாகவே மாறி மண்ணுக்குள்ளே போயிட்டோம். பாப்பா கூடிய சீக்கிரம் வெளில வரட்டும். பட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முட்டு கொடுக்கலாம். பெரியாரை வந்து விமர்சிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஆனால் பெரியார் சொன்னதை வச்சு விமர்சிக்கணும், அவர் சொல்லாத வச்சு விமர்சிக்கிறது தப்பு. நன்றி.